ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு ரியல் ப்ரூஃபோடய நான் காமிக்கிறேன், சேட்டோட காமிக்கிறேன். ஆக்சுவலி ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு டயட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு ப்ரூஃபோடய காமிக்கிறேன். சரிங்களா? இப்போது கைஸ் ஆக்சுவலி நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ப்ரோ ஃபேஸ் கூட ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக லைக் இதை நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க ட்ரான்ஸ்மிஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க ஜூலை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலி என்ன பண்ணாங்க எல்லாமே நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி உங்கள் டயட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துடலாம் கைஸ். ஆக்சுவலி டயட் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் வந்து நான் ஜென்யூனாக சொல்லணும். தென் அது ப்ரூஃபோட சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஃபுட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஃபுட்ஸ் லைக் இட்லி, லைக் ரைஸு, எக்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் நான் கூட சொல்லுவேன் ப்ரோட்டீன் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ப்ரோட்டீன் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி. இப்போ இது கூட ஒரு எக்கு, நான் இதுதான் நான் சொல்கிறேன். நான் வந்து உங்கள்கிட்ட தனியாகவோ இல்லை புதுசாகவோ எதுவுமே சொல்ல, எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எக்கு ஆட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கான திங்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களால் ரொம்ப ஈஸியாக கிளாஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்னா இருக்குது. ஸோ ரொம்ப பேசிக் சப்ஸ்கிரைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டயட்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. சரிங்களா? ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஹோம் ஃபுட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அது கூட வந்து எக்கு இது மாதிரி பேசிக்காக நீங்கள் பாருங்கள். ரைஸ் வச்சுருக்காங்களா அவங்க ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறவங்க தான், பட் ஸ்டில் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் கைஸ். எல்லாமே உங்கள்கிட்ட ப்ரூஃபாக இது வந்து இன்றைக்கி நடந்ததில்லை, நீங்களே பாருங்கள் மேலே போட்டிருக்கு பாருங்கள். சம்திங் இது என்ன நவம்பரா அக்டோபர் நினைக்கிறேன், அக்டோபர் 30 நடந்தது. ஸோ இந்த மாதிரி தாங்க அவங்க வந்து வெயிட்டே குறைச்சாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி நிறைய பேர் நினைப்பீங்க இது ஆக்சுவலி இந்த ஃபேஸ் பார்க்க வந்து ஃபேக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி தான் நினச்சேன் சத்தியமாக, ஏன்னா அதுவே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. பட் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பார்க்குறப்பே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நான் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தேன். அண்ட் தென் கொஞ்சமாக பேசிக்கான இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுபோல் நான் ட்ராக்கிங் சொல்லி கொடுத்தேன் கைஸ். ஆக்சுவலி நிறைய பேர் ட்ராக்கிங் வந்து தெரியவே தெரியாது, பட் நான் எப்படி ட்ராக் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். பிகாஸ் நீங்கள் ட்ராக்கிங் கற்றுக்கிட்டீங்க பாருங்கள், அவங்களே ட்ராக் பண்ணிக்காங்க பாருங்கள். நீங்கள் ட்ராக் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் கைஸ். புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் ட்ராக்கிங்கும் கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும். அண்ட் தென் அதை பற்றி வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் கேலரிஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் வீக்லி அப்டேட்ஸும் பிக்கும் கட்ட ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்க. ரொம்ப டெடிக்கேட்டடான கைஸ். உண்மையாக சொன்னால் நான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கலங்கிறத விட அவங்களும் எஃபோர்ட் போட்டுருக்காங்க கரெக்டாக. அந்த நீங்கள் ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா டெய்லி கரெக்டாக 10 ஸ்டெப்ஸ் நடந்துருவாங்க. ரொம்ப நல்ல கிளைங்க உண்மையாக நீங்கள் பாருங்கள், எல்லா டெய்லியுமே ப்ராப்பராக நடந்துருவாங்க. இவ்வளோ தான் நான் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணிங்கனாலே அழகாக பண்ண முடியும். இப்போ அவங்களும் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க கரெக்டாக. அவங்க ஃபுட்டு சாப்பிட்றப்ப அது கூட 2 இருக்குது. அவ்வளோதாங்க. ரொம்ப நீங்கள் இப்போ உங்களை போட்டு நீங்கள் ப்ரெஷர் பண்ணி பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக ப்ளஸ். நீங்கள் இந்த டயட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனே ஆட் பண்ணவே இல்லை கடைசி வரைக்குமே. பட் ஸ்டில் அவங்க வெயிட்டை குறைச்சிருக்காங்க கரெக்டாக. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் வெயிட்டை குறைக்கணும். அந்த அவங்க இன்ச் லாஸ்மே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். டயட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான், டயட்டு வாக்கிங் எல்லாமே இந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் வச்சு உங்களுக்கு வெயிட்டை குறைக்க முடியும். அண்ட் தென் அவங்க டயட் எப்போவுமே அப்டேட் பண்ணி இந்த மாதிரி தாங்க. கோச்சிங்குமே என்னோட கோச்சிங்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க டயட் மீல்ஸ் எப்போவுமே அப்டேட் பண்ணிடுவாங்க, வாக்கிங் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல கிளைண்ட் உண்மையாக சொல்லணும்னா. ஸோ டெய்லியுமே என்ன சாப்பிட்றாங்க, ஃபோட்டோ, வீக்லி என்ன ஃபோட்டோ எல்லாமே வச்சுருவாங்க. அண்ட் தென் அவங்க வெயிட் லாஸ் பார்த்தோன்னே பாருங்களேன், கிட்டத்தட்ட 71 kgs இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 69, அப்புறம் 68, 66, அப்புறம் 65, அப்புறம் 65, அப்புறம் டயட் சேஞ்ச் பண்ண 63, அப்புறம் 62, 61 இந்த மாதிரி 12 வாரம் ஆச்சு கைஸ். 3 மாதம் ஆச்சு 10 கிலோ குறைக்கிறதுக்கு. ஆனால் எவ்வளோ ஹெல்த்தியாக நீங்களே பார்த்தீங்களா, டயட்டெல்லாம் பார்த்தீங்களா, ஒர்க் அவுட்மே அந்த மாதிரி தான். அவங்க ஹோம் ஒர்க் தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸி கைஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வெயிட் ஏறவே ஏறாது. நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வெயிட்டை குறைக்கிறதோட அது மறுபடியும் வெயிட் ஏறாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஆனால் மறுபடியும் வெயிட் ஏறிடுச்சுன்னா நீங்கள் போட்ட எஃபர்ட்லாம் வேஸ்ட்டு தானே. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜென்யூனாக இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்லாம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கைஸ். ஏன் இதை நான் உங்கள்கிட்ட ரியலாகவே சொன்னேன் அப்படின்னா இது பாசிபிள், அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் ஃபுல் சேட் நான் உங்கள்கிட்ட நான் இது வந்து நவம்பர் எடுத்தது கைஸ். நவம்பர் இருந்த சேட் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இப்போ தான் வீடியோ போட போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 5 o'clock தான் ஆக போகுது. பட் ஸ்டில் ஷூட் பண்ண ரீசன் இதுதான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து வீட்டில் ஃபுட்ஸ் வச்சு ஸ்லோ அண்ட் ஹெல்த்தியாக பண்ணுங்கள். அதனால் ரொம்ப நல்லா பண்ண முடியும். அண்ட் கைடன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 100% எஃபோர்ட் போட்டு தான் கொடுப்பேன். பட் ஸ்டில் நீங்களும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நீங்களும் எல்லாருமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் 4 கிலோ 5 கிலோ குறைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க, பிரச்சனை இல்லை. சரிங்களா? ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச்.